ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் மூலம் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் பெருமளவில் வாக்கு திருட்டு நடைபெற்று இருப்பதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஏற்கனவே கர்நாடகா, மகாராஷ்டிராவில் அரங்கேறிய வாக்குகள் திருட்டை அவர் ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலிலும் முறைகேடுகள் அரங்கேறியிருப்பதாக ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் முறைகேடு தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி, ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மாடல் அழகி ஒருவரின் பெயரில் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் 22 வாக்குகள் பதிவாகியிருப்பதையும், 2 வாக்குச்சாவடிகளில் ஒரே புகைப்படத்துடன் 223 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். 25 lakh vote chori in Haryana, 5 categories. Duplicate voters, 5,21,000. Invalid addresses, 93,000. Bulk voters, 19 lakhs. And notice that we've left those two empty, misuse of Form 6 and Form 7. The reason is that the EC now no longer allows us to access it. After Madhepura, where we accessed Form 6, they have stopped it. வாக்கு திருட்டால் ஹரியானா தேர்தல் முடிவுகளே மாறிவிட்டதாகவும் ராகுல் காந்தி கூறினார். தேர்தலில் மோசடிகள் நடைபெறாமல் இருந்திருந்தால் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலிலிருந்து போலிகள் நீக்கப்படாததற்கு காரணம் என்ன என்று தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, பாஜகவின் உத்தரவுக்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணையம் செயலாற்றி வருவதாக சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.